பாட்டு எடுத்து அவ யூரின் கார்டு டப்பாவை எடுத்து அவர்கிட்ட சொல்லவும் முடியாது. நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய சங்கடம் இருக்குது. என்னுடைய சங்கடத்தை நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, அவர் காலைல எழுந்திரிச்ச உடனே ஒரு யூரின் டப்பா கேட்கணுமா? அவர் எப்படி நடந்து இருப்பாரு? படுத்தே இருக்கார்ல, இப்படி இப்படி நடந்து போனாரா? நகர்ந்து போய் பாத்ரூம் போனாரா? I leave it remaining, I leave it your matter. ஏன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சரி, அவர் பாத்ரூம் போயிட்டு எப்படி கழுவுனார்? இது ஏன் இப்படி உடைச்சு பேசணும்? ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி சொல்லணும். அவருக்கு அந்த ஜெட்டர் இருந்துச்சா? அந்த பாத்ரூம் ஜெட்டர். ஏன்னா அவரு நம்ம பெரிய ஐயா அவர்களுக்கு வந்து அந்த மூச்சு விட முடியலன்னும் பொழுது அந்த இதே முடியாத ஒரு அரசு. அப்ப இவர் எப்படி நடத்தினாங்க கடந்த 10 ஆண்டுகள்? இன்னைக்கு காலைல அந்த அமித்ஷா சொல்றாரு, தங்கு தடை இல்லாம எந்த சங்கடமும் இல்லாம நீ என்ன பண்ணு, யூபிஏ போட்டு எப்படி? அப்ப நமக்கு அப்ப இவங்க எப்பேற்பட்ட மனநிலை இருக்காங்க. அந்த அண்டா சிலையில அவரு பாத்ரூம் போயிட்டு வர்றாரு. எப்படி இருந்திருக்காங்க? அந்த உங்க கண்ணை மூடி நீங்க உட்கார்ந்து யோசிக்கிறேன். அதான் சொல்றேன். இது டிசேபிள் பீப்புளை பத்தி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இல்லதோட, நான் இது இந்த இவ்வளவு ப்ராப்ளத்தை சொல்லிட்டு தான் அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணாரு, பாத்ரூம் போயிட்டு எப்படி கழிப்பிடிச்சு வெளில வந்தாங்க, எழுந்திருச்சு சாப்பாடுக்கு எழுந்திருச்சிருப்பாரு, எப்படி எழுந்திருச்சிருப்பாரு, ட்ரெஸ் சேஞ்ச் எப்படி பண்ணிருப்பாரு. உங்களுக்கு ஒரு சொல்றேன், 90% டிசேபிள். ஒரு கையும் இல்ல, கை இருக்குது பட் செயல் இல்ல. ஃபங்க்ஷனலி ஹிஸ் ஹேண்ட் வாஸ் நாட் தட் குட். அப்ப கொசு கடிக்குதுன்னு வச்சுக்கோமா, வலது கண்ணத்துல கொசு கடிக்குது. இப்ப எனக்கு நான் நல்லா தெரியும், முதுகு தட்டு உடைஞ்சு குவாட்ராப்ளீஜிக்னு சொல்லுவாங்க. நான் 2 கை 2 கால் கம்ப்ளீட்டா விழுந்தவங்களுக்கு கொசு கடிக்குது அப்படின்னா கழுத்துக்கு மேலதான் உணர்வு இருக்கும், கழுத்து கீழே உணர்வு இருக்காது. அப்ப கொசு கடிக்குதுன்னா அம்மா கண்ணத்துல கொசு கடிக்குது மாமா அப்படின்னு கத்தணும். அம்மாவோ தம்பியோ யாரோ ஒருத்தர் வந்து அதை தட்டி விட்டாதான் அந்த கடியில இருந்து அவங்க வேற முடியும். கை எழுந்துச்சு வேலை பார்க்காது. ஐ மீன் இது மாதிரி கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு செயலிழந்து அப்படியே ஒரு கால் அப்படியே இருக்குதுன்னா, டயபிட்டிஸும் இருந்ததுன்னா, அதெல்லாம் அவர் ரொம்ப விளக்கி சொல்லாம நான் ஒரு வியாதியோட வெளியில உள்ள போனேன், பல வியாதிகளோடு வெளியில வந்தேன்னு சொல்லிருக்காரு. காரணம் என்ன? எலி கடிச்சிருக்கலாம் காலை, ரொம்ப மரத்தே போயிருந்திருக்கும். அந்த மரத்து போன கால் வந்து குளிர்ல, என் ஒய்ஃப் நானும் பின்லாந்து போயிருந்தோம். அந்த குளிர் அந்த அண்டாச்சலாம் எப்படி இருக்கும்னா கடும் குளிர் இருக்கும். வெயில் காலம் எப்படி இருந்திருக்கும்? நீங்க அது now you will understand. சரி, இப்போ டிசேபிள் பர்சனா அவரு அது நான் ஒரு விழுக்காடு மட்டும்தான் உங்களுக்கு தொட்டு கோடிட்டு காட்ட முடியும், அவ்வளவுதான். நான் அப்புறம் மற்றது வர்றேன். இப்ப நாங்க எல்லாம் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் போராடாம இருக்கோம்ல. 90-95 நீங்க எத்தனை, நான் தியாகு சாருக்கான தெரியும். தியாகு சார் நம்ம மாற்றுத்திறனாளிகள் மாதிரி தொடர் நம்ம என்னை மாதிரி எத்தனை மாற்றுத்திறனாளிகள் ஒரு 10 பேர் 15 பேர் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்திருக்கு பார்த்திருப்பீங்களா தொடர்? 10-15 பேர் அட் த மேக்சிமம் 13 லட்சம் பேர் இருக்காங்க எல்லா பிரச்சனைகளிலும். அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நினைச்சு வரக்கூடியவர்கள் ஒரு 10-15 பேர், அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல, இல்லைங்களா? ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க என்னதான் உரிமைன்னு பேசினாலும் 13 லட்சம் மாற்றுத்திறனாளிகள்ல கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் எப்படி இருக்காங்கன்னா, அந்த காலத்துல ஏதாவது கிடைக்குமா? சங்கத்துல சேரு, எனக்கு என்ன கிடைக்கும்? உதவித்தொகை 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்குறோம். அன்னதானம், நான் சொல்றேன் தப்பா நினைச்சக்கூடாது, கிட்டத்தட்ட உரிமையாக பேசுவோமே தவிர எங்கள் வாழ்க்கை அந்த இடத்துல நிக்குது. அப்ப அப்படி இருக்கிற சூழல்ல எல்லா போராட்டங்களுக்கும் முன்னின்று வந்தர்னா 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல, 12 lakh people தமிழ்நாட்டிலேயே இருக்கான் அப்படின்னா, அதுலயே அவர் முன்னோடினா இந்தியா முழுக்க அவர் எவ்வளவு பெரிய முன்னோடிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்த செக்டார்ல இருந்து வர்றாரு? அவர் அம்மா வந்து எங்க அம்மா இந்த ஒரு சம்பவம் சொல்லிக்கலாமா? நான் என்னைய டூர் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, இவர் பொன்முடி சார் மாதிரி பக்கத்துல நிக்கிறாரு, இதை வாங்குறது மைக்க வாங்குறதுக்கு நிக்கிறாரோன்னு பயமா இருக்கு எனக்கு. இல்ல இல்ல சரி இல்ல என்னன்னா கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அம்மா தோல்ல விழுந்து அழுது எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மா தான் தூக்கிட்டு வர்றா, அம்மா தான் தூக்கிட்டு வரணும் என்ன, அம்மா தான் எல்லா இடத்துக்கும் இடுப்புல வச்சிருக்காங்க, பல இடங்களும் தூக்கிட்டு தான் போகணும். இதுக்கு மேல நான் எப்படி சொல்றது தெரியலங்க, அப்படிதான் இருக்கும் லைஃப்.
சொந்தக்காரங்கெல்லாம் எங்களை எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்க, வீட்டிலே விட்டு போயிடுவாங்க. நான் எங்க அம்மா என் கூட உட்காந்துருப்பான், அவளும் போயிட்டா எனக்கு யாரு இதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் வாழ்க்கை போச்சு. அந்த கஷ்டத்தை உணர்றதுங்கிறது அவ்வளவு எளிதில்லை. தன்னுடைய அம்மாவுடைய இறப்புக்கு அவருக்கு என்ன கொடுக்கல, அவருக்கு பரோல் கொடுக்கல. அந்த பரோல் கொடுக்காம அவருடைய சங்கடம், அந்த மன சங்கடத்தை இத்தனை ஆண்டு காலம் அந்த சமூகத்துக்கு வேலை பார்த்து கடைசியில ஒரு தியாகம் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படின்றது அல்லங்க, அது அவ்வளவு எளிது இல்லை. அவருடைய பேட்டியில் அவர் இடத்துல கண்கலங்கிற இடம் வந்து, என்ன அம்மா தூக்கிட்டு போவா, she used to carry me. அம்மா தான் உலகம்னே வாழ்ந்திருக்கிறோம் பல பேர். அப்படின்னும் பொழுது அந்த மனிதரை இந்த அரசு, வெறுமன அரசு மட்டும் இல்ல, ஜுடிஷியரி இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்பான்சிபிள். வரலாற்றில் கருப்பு பக்கம்னா ஜுடிஷியரிக்கு மிகப்பெரிய கருப்பு பக்கம், மிகப்பெரிய கருப்பு பக்கம். நீதி சொல்றதுக்கான தகுதியவே அது இழந்திருக்கு. சார் என்ன லாஜிக்னு சொல்றேன், ஒரு லாஜிக் சொல்றோம்ல, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பின்னாடி ஒரு எவிடன்ஸ் வந்து அந்த எவிடன்ஸ் சரின்னு சொன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து அந்த தூக்கு தண்டனை வந்து கூடாதுன்னு சொல்றோம்ல, cannot be reversed-ன்றதால. அதே மாதிரி ஒரு லாஜிக் என்ன வருதுன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நான் ஒரு தப்பு பண்றேன்னா என்னுடைய தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்கணுமா, இல்ல என் டிசபிலிட்டிக்கும் என்னுடைய ஊனத்துக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்கணுமா? என் ஊனத்துக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா? Does it has the capacity? தமிழ்நாட்டில் எந்த சிறைச்சாலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லைங்க. தொடர்களே நம்ம எல்லாம் மேம்போக்கா இருக்கோம், அது தப்பு கிடையாது. நமக்கு அப்படிதான் தெரியும், உள்ள நுழைஞ்சு பார்க்க முடியாது. என்னுடைய நண்பர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்காரு. அவரை ஒரு பொய் வழக்குல மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, இப்ப நீங்க எல்லாரும் கவிதா மேத்துடைய பார்வைக்காகவும் சொல்றேன், ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி பாதிக்கப்பட்டவருக்கு திருமணம் நடந்தது, எங்க திறந்தாலும் அதுதான் இருக்கு, நாம அதுக்குள்ள போக விரும்பல, அது எவ்வளவு சாதிக்கிறோம். ஆனால் அதே மஸ்குலர் டிஸ்ட்ரஃபியோடு இந்த மாற்றுத்திறனாளி பிஇ முடிச்சு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபியோட பிஎல் கோல்டு மெடல், பிஎல் கோல்டு மெடல், லால கோல்டு மெடல் வாங்கின அந்த மாற்றுத்திறனாளி முருகானந்தம்னு பேரு பொய் வழக்குல அரெஸ்ட் பண்ணி திருப்பூர் சப் ஜெயில கொண்டு போய் வச்சிருக்காங்க. அவரை அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல அவரே அப்பியர். இப்போ வந்து இஸ் ஃபைட்டிங் இன் சுப்ரீம் கோர்ட். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நம்மளுடைய கண்களுக்கு வராமலேயே போயிடுது. அநீதி, அதாவது ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, injustice anywhere is a threat to justice everywhere-ங்கற மாதிரி எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இவர் மாதிரி இவர் ஹீரோன்னு கொண்டாடுறீங்க இல்லையா, நான் அவரை அப்படி பார்க்காதீங்க. நீங்க முதல்ல அவரை ஹீரோன்னு கொண்டாடி அவரை டக்குன்னு அப்படியே அவரை சாதாரண மனிதனாக இருந்து எந்த டிஃபிகல்ட்டியில அவர் வந்தாருங்கிறத அந்த சூழல் சைக்கோ சோசியல் ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி அதுல இருந்து இப்ப பாருங்க அவருடைய ப்ராப்ளம் எவ்வளவு பெருசா இருந்தது. அவரை கொன்ற இந்த சமூகத்தின் கைகளில் ரத்தம் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் எழுந்திருச்சு வெளியில வந்து இப்ப சாய்பாபா உடைய அந்த இழப்பிற்கு அவர் எத்தனை டிசபிலிட்டி செக்டார்ல இருந்து போராட்டம் நடந்திருக்கும், எவ்வளவு நடந்திருக்கும். ஏன்னா இவர் இன்னும் அங்க போய் சேரவே இல்லைங்க, செக்டாருக்கே தெரியாது. மாற்றுத்திறனாளிகள் இந்தியா முழுக்க ஒரு 2-3 அமைப்புகளை தவிர மற்ற அமைப்புகளுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, அவனுக்கு அவன் பிரச்சனையே பெருசா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து கிளம்பி வந்த அந்த மாமனிதருக்கு உண்மையிலேயே வீர வணக்கம் சொல்ல வேண்டும். அவர் வாழ்த்த வாழ்க்கை வெறும் எடுத்துக்காட்டுன்னு போயிடாதீங்க. சம்பேர் நம்ம அவருடைய அவருடைய சிரமத்தை புரிந்து கொண்டோம் என்றால் பாத்ரூம் போயிட்டு நீங்க இன்னைக்கு போன் முடிஞ்சதுன்னா உங்க வீட்டுக்கு நீங்க உண்மையிலேயே அவருடைய நினைவஞ்சலி நீங்க செலுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணு மாத்திரம் செய்யுங்க. உங்க காலை 2 கயிறால கட்டிக்கங்க. காலில் எழுந்திருச்சோன்ன அந்த கயிற்றை அவிர்க்காமல் நாளை காலில் போய் பாத்ரூம் போயிட்டு என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா பாத்ரூம் போயிட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு வாங்க. That will help you to understand how Mr. Sai Baba was a crusader. I mean, I would say that. And thank you very much.